வாழ்க வளமுடன். நாம் பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மூச்சு காற்றின் இயக்கத்தோட இணங்கி இந்த உடல் மன உயிரின் இயக்கத்தை பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? அதை உடலில் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது நம்மக்கிட்ட போதுமான அளவு இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடை கூட நம்மளால் ருசித்து சாப்பிட முடியாது. அது உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்குமா? காய்ச்சல் அடிச்சிச்சுன்னா பாருங்கள், வீட்டில் வைக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச சாப்பாடு கசக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? ஜிலேபி அப்படின்றது ஒன்று சாப்பிடும்போது இனிக்கும், அதுவே 2, 3, 4ன்னு போகும்போது திவிட்ட ஆரம்பிச்சிடும். ஜிலேபியில் உண்மையிலேயே இனிப்பு இருக்குது, அது எப்பவும் ஏன் இனிக்க மாட்டேங்குது, திகட்டுது? அந்த இனிப்பை உணரக்கூடிய சக்தி அப்படின்றது இங்கே இருக்கணும். இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது 2 யூனிட் இந்த நாக்குக்கு இருந்தால் தான் இனிப்பை உணர முடியும். அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த இனிப்பே நமக்கு இனிக்காது, தெவிட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜீவகாந்தம் அப்படின்றதான் இந்த பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, நுகர்றதுக்கு, தொட்டு உணர்றதுக்கு, பேசுறதுக்கு, இது போன்ற எல்லா இன்ப நிலைகளுக்கும் இந்த ஜீவகாந்தத்தின் அளவு அப்படின்றது உடலில் போதுமான அளவு இருக்கணும். அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இன்பமே நமக்கு துன்பமாக மாறிடும். இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது உயிரின், அதாவது உயிர் சக்தியின் இயக்கத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல். இதுதான் வான்காந்தம்னு சொல்லுவாங்க. ஜீவனில் இருக்கும்போது ஜீவகாந்தம், வெளியில் இருக்கும்போது வான்காந்தம். பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கும். இந்த உடல் அப்படின்ற ஒன்று இருக்குது, மனம் அப்படின்ற ஒன்று இருக்குது, உயிர் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது 3ம் இயக்கத்தில் இருக்குது. இந்த இயக்கத்துக்கு உயிரின் தன்மையிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மனதின் எண்ணங்கள் வழி செலவாகாமல் உயிரின் இயக்கத்துக்கே திருப்பப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உயிரின் இயக்கம் செறிவு பெற்று அது உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஜீவகாந்தம் அப்படின்றது உயர்ந்து வான்காந்தத்தோட இணக்கமாகும். அப்பவே பிறவி பெருங்கடல் நீக்கம் பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் திருமந்திரத்திலையும் சித்தர்களோட புத்தகங்கள்லையும் பார்க்க முடியுது. கடவுள் வாழ்த்து அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய 3வது பாடல் திருமந்திரத்தில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே நம்மளை விட்டு அகலாமல் இந்த உடலை, மனசை, உயிரை பாதுகாத்து பராமரித்து இன்ப துன்ப நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதை தேவநிலையில் இருக்கிறவங்க, அதாவது அழியாத நிலையை பெற்றவர்கள், அமரர்கள்னு சொல்லுவாங்க. அதே போல் அழியாமல் இருக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு வருதுல்ல, அதை இந்த புலன்கள் வழி செலவு பண்ண மாட்டாங்க. அதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களாக மாற்ற மாட்டாங்க. இந்த மனம் அப்படின்றத மூச்சு காற்றின் இயக்கத்தை தொட்டு உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் வரைக்கும் நிரப்புவாங்க. இப்படி நிரப்புறதுனால இந்த உடல் மன உயிரின் இயக்கம் ஒரு அமைதியில் சீராக ஆத்மனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நிதானம் அப்படின்றது அமைதியாக மாறும். அந்த அமைதி அப்படின்றது ஆத்ம அமைதியாகும். அந்த ஆத்மன் அப்படின்றது பரமாத்மனாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நாம் பயணப்படணும், அந்த அமர நிலையை தொடணும் அப்படின்னம்னா இந்த மனம் அப்படின்றது இந்த மூச்சுக்காற்றில் இணங்கி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரின் இயக்க மையங்களில் உறையும் போது நம்மளால் அந்த ஒரு அழியா நிலையை பெற முடியும். இந்த ஆத்ம ஒளி அப்படிங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதனால் அறியாமை என்னும் இருளில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சித்தர்களோட பாடல்களில் பார்க்க முடியும். அதிலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவர்களும், அதாவது அழியா நிலையை பெற்றவர்களும், அழியாத நிலையை பெறணும்னு விரும்புகிறவங்களும் இந்த மனதின் இயக்கத்தை அமைதி இல்லாமல் ஒரு அவஸ்தையின் வழி விடாமல் இந்த உடலின் இயக்கத்தோட உயிரின் இயக்கத்தோட இணக்கப்படுத்தி அமைதியோட பயணப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த அமைதியை கூட்டிக்கிட்டே போகிறாங்க, உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. இந்த உடல் மன உயிரின் இயக்கத்தில் நிரப்பிக்கிட்டே போகிறாங்க. இதனால அவங்க அந்த நிலையை தொடுறாங்க, அந்த இறைவனின் பாதங்களில் சமர்ப்பணம் ஆகுறாங்க, அவனோட ஐக்கியமாகறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இந்த உடல் மன உயிரின் பக்கத்திலேயே பக்க பலமாக இருந்த ஒன்றை நாம் அறியாமல் இங்கே பாலும் குழியில் விழுந்துக்கிட்டு இருக்கோம், பாடையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது போல் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாமளும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறிவின் இயக்கத்தை, இந்த மனதின் தன்மையோட
இந்த மனம் எண்ணங்கள் வழி போகாமல், இந்த மனம் புலன்களின் அனுபவங்கள் வழி போகாமல், இந்த மன ஆற்றல் அப்படின்றது அறிவின் இயக்கத்தோட இணங்கும் போது, அதை நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம அதில் இணக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தெய்வீக சக்தியான அந்த பரமன்ட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு செயலாக சொல்கிறாங்க சித்தர்கள். அப்படி பண்ணும்போது நாமளும் அந்த நிலையை அடைவோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடைசி அந்த வரிகளில் சொல்லியிருப்பாங்க, புக்கு நின்றுணியான் போற்றி செய்வேனே. உங்களுடைய உடல் மன உயிரின் இயக்கத்தை உணர்ந்து அந்த உயிரின் இயக்கத்தோட இந்த பிராணனி இயக்கத்தை தொட்டு உயிரின் இயக்கத்துக்குள்ள ஊடுருவி உறைஞ்சு போங்க. இந்த உயிர் அப்படின்றது உன்னத நிலையை தொடும். அதுக்கான இயக்கத்துக்காக தான் இந்த பிறவி எடுக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் இங்கே செஞ்சால் போதும். இங்கே எல்லா விஷயங்களும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இகலோக மாயைகளின் இருள், அறியாமையின் இருள் அப்படின்றது அகன்றும். ஆத்ம ஒளி அப்படின்றது பிரகாசிக்க ஆரம்பிச்சிரும். இதனால் உங்களுடைய பிறவி பெருங்கடல் அப்படின்றத நீந்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்களில் இந்த 3வது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தவம் செய்யுங்க. உங்களுடைய மனம் அப்படின்றது புலன்களின் அனுபவங்களை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் வழி போய் செலவாகாமல் புக்கு நின்றுணியான் உங்களுடைய உடல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்தில் அதன் மையங்களில் நுண்ணிய நிலையில் ஊடுருவி பயணம் பண்ணக்கூடிய பயணத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதை உணர்ந்து பயணப்படுங்க. எல்லாம் நன்மையே, எல்லாம் செயல் கூடும் அப்படின்ற அந்த ஒரு பெருநிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. திருமந்திர பாடல்களையும் அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.